அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு 10/10/2023 முதல் 16/10/2023 வரை கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அற்புத தருணமாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் மிக வலுவாக 4 கிரக நிலைகள் அமைவது மிக பெரிய அளவில் நல்ல வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதிலும் தனஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. தனாதிபதியாக இருக்கக்கூடிய புதன், அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியும் சந்திரனும் மோட்சக்காரகரான கேதுவும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்க போகிறது. 15ஆம் தேதிக்கு பிறகு புதன் 3ஆம் இடத்திற்கு செல்கிறாருங்க. இதுவும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் அதிர்ஷ்ட யோகம் நிறைந்து கிடைக்க போகிறது. 9இல் குரு வீற்றிருக்கிறாருங்க. வக்ரத்தில் இருந்தாலும் நிறைந்த நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரும் தருணமாக 10/10/2023 முதல் 16/10/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நவகிரகங்களிலே தோஷமற்றவரும் முழு நன்மையும் அதீதமாக தரக்கூடிய முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறாருங்க. முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ரகதியில் இருப்பது பெரிய அளவிற்கு சிரமம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது. சுக்கிரன் மிக வலுவாக சிம்மராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க. சுக்கிரனின் அமைப்பு பல சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தையும் பொருளாதார ரீதியாக எதிர்பாராத அதிரடியான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான பணிகளை விழிப்புணர்வுடன் மேற்கொள்ளும் போது நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. ஆனால் இந்த தருணத்தில் புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. 15ஆம் தேதிக்கு பிறகு அவர் துலாம் ராசியில் சென்று சஞ்சரிக்க போகிறார். 15ஆம் தேதி வரை அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த வாரம் முழுவதுமே கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக மாற்ற போகிறாருங்க. எனவேதான் இந்த தருணத்தில் பல்வேறு விதமான நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது புதனுடன் இணைந்து சூரியனும் சஞ்சரிக்கிறாருங்க. புதன் சூரியன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் புத ஆதித்ய யோகமானது மிக அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் மன நிறைவாக செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியாக நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க உச்சம் பெற்ற புதன். அவர் உச்ச நிவர்த்தி பெறுவதற்கு முன்னதாக நிறைந்த நன்மைகள் நிச்சயமாக கிடைக்க போகிறது. கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக மாற்றப் போகிறார் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இதையே பல கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. மேலும் இந்த தருணத்தில் மோட்சக்காரகராக இருக்கக்கூடிய கேதுவும் உச்சம் பெற்ற புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. இது மேலும் வலு சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 3 கிரக நிலைகள் வாரத்தின் துவக்கத்தில் இணைந்து சஞ்சரிக்கும் போது சந்திரனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. 4 கிரக நிலைகள் இந்த இடத்தில் இணைந்து சஞ்சரிப்பது மிகப்பெரிய மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சந்திரன் சிம்மம், கன்னி மற்றும் துலாம் ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. அப்படி சந்திரனின் அமைப்பும் மிக வலுவாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக சூரியன், புதன் மற்றும் மோட்சக்காரகரான கேது இவர்களுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய தருணம் என்பது மிக பெரிய அளவில் நன்மையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறதுங்க. இப்படி 4 கிரக நிலைகள் உச்சம் பெற்ற புதனுடன் இணைந்து சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வருவதற்கான அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. மேலும் இந்த தருணத்தில் துலாம் ராசியில் பூமிக்காரராக இருக்கக்கூடிய செவ்வாய் சஞ்சரிக்கிறாருங்க. செவ்வாய் துலாம் ராசியில் சஞ்சரிப்பது அனைத்து விதமான காரியங்களையும் மிக சிறப்பாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. புதிய நிலம், வீடு, மங்களகரமான பல சுப நிகழ்வுகளை நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றப் போகிறார் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் குருவின் பார்வை மிக அதீதமாக செவ்வாய்க்கு கிடைப்பது பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறுவதோடு மட்டுமல்லாது உங்களுடைய விருப்பங்கள்
மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் மகர ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. தனது சொந்த ராசியான மகர ராசியில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனியால் பல சிரமங்கள் விலகுவதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக கிடைக்கிறது. பல சிரமங்கள் விலகுவதோடு மட்டுமல்லாது எந்த காரியத்திலும் அலைச்சலும் சிரமமும் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த தருணத்தில் ராகு வலுவாக மீன ராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க. ராகு மீன ராசியில் சஞ்சரிப்பது பல மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் ராகு அமர்ந்திருப்பது நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. ராகுவின் அமைப்பும் நல்ல பலன்களை நிறைந்து கொடுப்பதோடு மட்டுமல்லாது மோட்சக்காரகரை பார்க்கிறாருங்க. மோட்சக்காரகருடன் 4 கிரக நிலைகள் ஒரே ராசியில் சஞ்சரிப்பது இந்த தருணத்தில் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வருவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த வாய்ப்பு மிக அபரிவிதமாக இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவேதான் பல சிரமங்கள், தொல்லைகள், தொந்தரவுகள் போன்ற அனைத்துமே மறைந்து நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நிறைந்த காரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் இந்த வாரத்தில் கிரகநிலைகள் அள்ளி கொடுக்கின்றன. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த சந்தர்ப்பத்தில் எந்தெந்த விஷயங்கள்ல அதீத நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கப் போகிறது, அதே சமயம் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதையும் பார்க்கலாம். நன்மை நிறைந்த விஷயங்களாக எவையெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு அமைகின்றன என்பதை பார்க்கும்போது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ரத்தில் இருந்தாலும் பாக்கிய ஸ்தானத்தில் வீற்றிருப்பது, 9ஆம் இடத்தில் வீற்றிருப்பது, ராசியை பார்ப்பது பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக எவ்வளவு பெரிய சிக்கல்கள், சிரமங்கள் ஏற்பட்டாலும் அவை அனைத்தையும் எளிதாக சமாளித்து நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் பண சிக்கல் ஏற்படாத வகையில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் மிக சிறப்பாக அமையும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மிக அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எதை செய்தாலும் சிந்தித்து செயல்படக்கூடிய இந்த தருணத்தின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்குங்க. அது மட்டுமல்லாது 3ஆம் இடத்தில் மிக வலுவாக செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். எனவே கனவில் கண்டவை எல்லாம் அற்புதமாக கையில் வரப்போகின்றன. ஏனென்றால் பூமிக்காரராக இருக்கக்கூடிய செவ்வாய் 3இல் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் புதிய நிலம், வீட்டு மனை வாங்குதல் அல்லது புதிய வீடு கட்டுதல், விஸ்தரிப்பு திட்டங்கள் போன்ற அனைத்தும் மிக சிறப்பாக நடைபெறும் என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார். எனவே இந்த தருணம் பல மகிழ்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை சிம்ம ராசிக்காரர்களுக்கு தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இதை சரியாகவும் சாதகமாகவும் பயன்படுத்திக் கொள்ளும் போது நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும். ஆனால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய விஷயமாக பார்க்கப்படுவது அஷ்டமஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருக்கிறாருங்க. ராகு அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் சில தேவையில்லாத தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கிறது என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். எதை பணியை செய்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை திட்டமிட்டு செய்யுங்க, நல்ல பலன் கிடைக்கும். நிச்சயமாக பல சிரமங்களை தவிர்த்து கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வர வேண்டும் என்றால் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். சிம்மராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அதீதமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.